வணக்கம். இந்த வீடியோல Fraunhofer diffraction or double slit பத்தி விரிவா பார்க்கலாம். Fraunhofer diffraction at single slit மாதிரியே தான் double slit. இதுல இந்த படத்துல AB and CD அப்படின்னு ரெண்டு rectangular slits இருக்கிறது of width A width இருக்கக்கூடிய ரெண்டு rectangular slit. அதை பிரிக்கக்கூடிய அந்த ஒபேக் போர்ஷன் தான் இந்த BC, அதனுடைய வித்து B அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பிளேன் வேவ் இந்த டபுள் ஸ்லிட் அப்படிங்கிற அப்ஸ்ட்ரக்ட்ல வந்து இன்சிடென்ட் பண்ணுது அதற்கு அப்புறமாக இந்த ரேஸ் ஆனது எப்படி இந்த கன்வர்ஜிங் லென்ஸ் மூலமா ஸ்கிரீன்ல குவிக்கப்படுகிறது, ஸ்கிரீன்ல எந்த மாதிரியான பேட்டர்ன் வருதுன்னு பார்க்கலாம். இனிஷியலா இன்சிடென்ட் ரைட்னுடைய டைரக்ஷன்லேயே போகக்கூடிய ரேஸ் எல்லாம் அந்த கன்வர்ஜிங் லென்ஸ்னால Pங்கிற பாயிண்ட்ல குவிக்கப்படுகிறது. இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த ரேஸ் எல்லாம் அதனோட டைரக்ஷன்லேயே போய் Pங்கிற பாயிண்ட்ல குவிக்கப்படுறதுனால அதற்கிடையில எந்த விதமான பாதை வேறுபாடும் இல்லை. அதனால அந்த Pங்கிற பாயிண்ட் மேக்சிமம் இன்டென்சிட்டியா இருக்குது. எப்படி சிங்கிள் ஸ்லிட்ல சொன்னோமோ அதே மாதிரி இதுலயும் அந்த சென்ட்ரல் பாயிண்ட்டை நம்ம சென்ட்ரல் மேக்சிமா அப்படின்னு குறிப்பிடலாம். ஏன் அப்படின்னா இந்த செகண்டரி வேவ்ஸ் இந்த ஏபி அந்த ஸ்லிட் வழியாக வரக்கூடிய செகண்டரி வேவ்ஸும் சிடிங்கிற ஸ்லிட் கேப்ல இருந்து வரக்கூடிய செகண்டரி வேவ்ஸும் அந்த Pங்கிற புள்ளிய தொலைவை கடந்து அடையிறதுனால அவற்றிற்கிடையில எந்த விதமான பாத் டிஃபரன்ஸும் இல்லை. அதனால அதுக்கு எந்த விதமான ஃபேஸ் டிஃபரன்ஸும் இல்லை. அதனாலதான் Pங்கிற பாயிண்ட் மேக்சிமமா இருக்கு. இப்ப இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இந்த டபுள் ஸ்லிட்ல ரெண்டு விதமான வழிகள்ல நடக்குது. ஒன்று, இந்த ஏபி அண்ட் சிடி அப்படிங்கிற ரெண்டு ரெக்டாங்குலர் கேப்ல இருந்து டைஃப்ராக்ட் ஆயிட்டு வெளியில வரக்கூடிய, அதாவது ஏபிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியும் வேவ் ஃப்ரண்ட்ல இருக்க ஒவ்வொரு புள்ளியும் செகண்டரி வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி சிடியிலையும் செகண்டரி வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெண்டு செகண்டரி வேவ்ஸும் ரெண்டு விதமான நிகழ்வுக்கு அப்புறமா ஸ்கிரீனை வந்தடையும். ஒன்று, இவற்றிற்கு இடையில இன்டர்ஃபரன்ஸ் அதுவும் நடைபெறுகிறது. இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னும் அப்ப ஸ்கிரீன்ல இருக்கும். ஆஸ் யூஷுவல் டைஃப்ராக்ட் ஆகும் சில ரேஸ் எல்லாம். அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்னும் ஸ்கிரீன்ல நமக்கு தென்படும். அப்ப இந்த டபுள் ஸ்லிட்ல இருக்க சிங்கிள் ஸ்லிட்ல இருந்து டபுள் ஸ்லிட் வேறுபடுறது இந்த இடத்துல தான். ஸோ ரெண்டு ஸ்லிட்டை பயன்படுத்தும் பொழுது நம்ம ரெண்டு விதமான நிகழ்வுகளையும் எதிர்பார்க்கிறோம். இங்க எப்படி இன்டர்ஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இந்த இன்டர்ஃபரன்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படுவதற்கு என்னென்னலாம் காரணிகள் தேவை அப்படின்னு. முதல்ல நம்ம சொல்ற வார்த்தை கோஹெரண்ட் சோர்சஸ். இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஏபி அந்த சிடி அப்படிங்கிற இந்த ரெண்டு ரெக்டாங்குலர் ஸ்லிட்டும் கோஹெரண்ட் சோர்ஸா ஆக்ட் ஆகிட்டு செகண்டரி வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இவற்றிற்கு இடையில ஏற்படக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் நம்மளுடைய ஸ்கிரீன்ல நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் இந்த ரெண்டு கேப்ல இருந்து நமக்கு டைஃப்ராக்ட் ஆகி போகக்கூடிய ரேஸ் எல்லாம் ஆஃப்டர் அந்த டைஃப்ராக்டிங் எஃபெக்டின் மூலமாக நமக்கு ஸ்கிரீனை வந்தடையுது. அதனுடைய விளைவு தான் நம்மளுக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். ஸோ டபுள் ஸ்லிட்ல இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னும் ஸ்கிரீன்ல தென்படும், டைஃப்ராக்ஷன் பேட்டர்னும் தென்படும். எப்படி தென்படும் அப்படிங்கிறத இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு கொடுக்கும். இது எந்த பீக்? இன்டென்சிட்டி பீக் தான். இது எதனால ஏற்படக்கூடிய பேட்டர்ன்? எஸ், சிங்கிள் ஸ்லிட்னால ஏற்படக்கூடிய பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும். தட் மீன் சென்ட்ரல் மேக்சிமா ரொம்ப அதிகமான இன்டென்சிட்டிலையும் அப்புறமா இருக்கக்கூடிய செகண்டரி மேக்சிமா இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே போகிற மாதிரி இருக்கும். நமக்கு ஸ்கிரீன்ல இந்த எஃபெக்டும் இருக்கும். இதுக்கு கூடவே இந்த சென்ட்ரல் மேக்சிமாவுக்குள்ள இவ்வாறான ஆல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் நமக்கு கிடைக்கும்.
ஸோ டபுள் ஸ்லிட்ல நமக்கு ஸ்க்ரீன்ல தென்படுறது இது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். இது வந்து நம்மளுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரொட்டேஷனாக கொடுத்துருக்குறோம். படத்துல ஒரு ஸ்மால் ஸ்லிட் அதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இவ்வாறாக தோன்றும். இது சென்ட்ரல் பிரைட். சிங்கிள் ஸ்லிட்ல எப்படி இருக்கும்? இது எல்லாமே பிரைட்டா இப்படி இருக்கும். இது சிங்கிள் ஸ்லிட்ல. இது டபுள் ஸ்லிட்ல இப்படி இருக்கும். ஸோ வாட் அபவுட் செகண்டரி மேக்ஸிமா அப்படின்னா, செகண்டரி மேக்ஸிமால இதுல ஃபுல்லா இருக்கும். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இது விட்டு விட்டு இருக்கும். And again another secondary maxima will be like this. இவ்வாறு போய்கொண்டே இருக்கும். செகண்டரி மேக்ஸிமா போக்குற மாதிரியே இதுலயும் உங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு பீக்குக்குள்ளேயும் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இருக்கும். இது டியூ டு டைஃப்ராக்ஷன், லைட் ரேஸ் இடையில ஏற்படக்கூடிய டைஃப்ராக்ஷனால ஏற்படுறது. இந்த ஒயிட் லைட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்டென்சிட்டி லைன். இந்த எல்லோ கலர் பீக்ஸ்ல இன்டென்சிட்டி பீக்ஸ் போட்டிருக்கிறது, இட் இஸ் டியூ டு இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் எங்க நடைபெறுது அப்படின்னா, இன்டர்ஃபரன்ஸ் வந்து இந்த ரெண்டு ரெக்டாங்குலர் ஷேப் ஸ்லிட் வழியா வெளியில வரக்கூடிய செகண்டரி வேவ்ஸ் கோஹரண்ட் சோர்சஸ்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் மாதிரி இருக்கிறதுனால, அவை ஆம்ப்ளிடியூட் ஃபேஸ் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கிறதுனால ஸ்கிரீனை அடையும் பொழுது அவை ஒன்றுக்கொன்று இன்டர்ஃபியர் ஆகி பிரைட் அண்ட் டார்க் பேட்டர்னை ஸ்கிரீன்ல கொடுக்குது. இது எப்படி இது வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னால ஏற்படக்கூடிய பிரைட் அண்ட் டார்க் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதனுடைய இன்டென்சிட்டி ஒரே மாதிரியாக இருக்கும். அண்ட் தென் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசிங் ஈக்குவலா இருக்கும். பிரைட்டுக்கும் டார்க்குமான ஸ்பேசிங் ஈக்குவலா இருக்கும். அதை நம்ம படத்துல பார்க்கலாம். டைஃப்ராக்ஷனால ஏற்படக்கூடிய பேட்டர்ன், அதனுடைய சென்ட்ரல் மேக்ஸிமா அதிகமான இன்டென்சிட்டியும், செகண்டரி மேக்ஸிமா இன்டென்சிட்டி கம்மியாயிட்டே போகிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ரெண்டுத்தை வச்சுதான் நம்ம வந்து சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் லைன்ஸ் எல்லாம் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னும், அந்த ஒயிட் கலர்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்டென்சிட்டி பேட்டர்ன்னா டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஃபினாமினால ஏற்பட்டதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம திரும்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படுவதற்கு முதல்ல நமக்கு பாதை வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும். அந்த பாதை வேறுபாடு எப்படி அதனோட வேவ்லென்த்தோட இருக்கும், கண்டிஷன் என்ன அப்படின்னு அப்பதான் சொல்லணும். முதல்ல எடுத்தது நான் பாதை வேறுபாடுக்கு இந்த படத்துக்கு போறேன். ஸோ ஏலிருந்து புறப்படக்கூடிய ரேஸ்க்கும் இந்த டில இருந்து புறப்பட ரேஸ்க்கும் உள்ள பாதை வேறுபாடை நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம். ஏ பி, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிட் ஏங்கிற விட்ல இருக்குது. பிசிங்கிறது ஒபேக் போர்ஷன், அதாவது ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இரண்டு ஈக்குவல் விட்ல இருக்கக்கூடிய ஸ்லிட்ஸ். பிசியினுடைய விட்த் எவ்வளவு அப்படின்னா பி. ஓகே, இப்போ இதுல இருந்து இன்சிடென்ட் ரேயோட டைரக்ஷன்லேயே போகக்கூடிய ரேஸ் இது என்னவாகுது ஸ்க்ரீன்ல அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சென்ட்ரல் பிரைட்டை கொடுக்குது. இதுல இருந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தீட்டா ஆங்கிள் டைவர்ட் ஆகி டைஃப்ராக்ட் ஆகி டீவியேட் ஆகி போகுது இல்லையா, அந்த ரேஸ் இடையில ஏற்படக்கூடிய இன்டர்ஃபரன்ஸை முதல்ல பார்ப்போம். இங்க நான் இன்டர்ஃபரன்ஸ் எந்த ஆங்கிள் ஏற்படுது, தீட்டா ஆங்கிள் குறிக்கிறேன். டைஃப்ராக்ஷனை குறிக்கும் பொழுது 5 அப்படிங்கிற ஆங்கிளை குறிக்கிறேன் டு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. இப்ப இந்த ஏல இருந்து புறப்பட்டு போகிற ரேக்கும் டில இருந்து புறப்பட்டு போகக்கூடிய ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய பாதை வேறுபாடை நான் கண்டுபிடிக்கணும். அப்ப அதை பொறுத்துதான் இன்டர்ஃபரன்ஸ் பிரைட்டா டார்க்கான என்னால சொல்ல முடியும். ஸோ ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். அதை டிஎன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதா வச்சுக்கலாம். ஏலிருந்து புறப்பட்டு போகக்கூடிய ரேக்கும் சியினுடைய விளிம்பிலிருந்து போகக்கூடிய ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய பாதை வேறுபாடு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ சிஎன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாதை வேறுபாடு. இந்த சிஎன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு முக்கோணமா எடுத்துக்கோங்க. இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிளும் தீட்டா. இதை ஏற்கனவே பார்த்துருந்தோம் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ திஸ் இஸ் யுவர் தீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா வரும். அப்போ 180ல் 90 மைனஸ் தீட்டா மைனஸ் பண்ணிங்கன்னா தீட்டா தான் வரும். அதனால தான் இந்த ஆங்கிள் தீட்டா ஆயிடுச்சு. இப்போ சிஎன் அப்படிங்கிறது தான் பாத் டிஃபரன்ஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முக்கோணம் ஏசிஎன்னை sin தீட்டாவை கன்சிடர் பண்ணுறேன். sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு சிஎன் டிவைடட் பை ஏசி. சிஎன் தட் மட்டும் வேணும்னா ஏசி இன்ட்டு sin தீட்டா. இங்கே ஏசியோடைய மதிப்பு என்னது? ஏ பிளஸ் பி. ஏங்கிறது அந்த ரெக்டாங்குலர் ஸ்லிட்டினுடைய விட்த், பிங்கிறது ஒபேக் போர்ஷனுடைய விட்த். இதுதான் பாதை வேறுபாடு. திஸ் இஸ் நத்திங் பட் பாத் டிஃபரன்ஸ். இப்போ இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ல ஸ்கிரீன்ல மேக்ஸிமம் வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வந்து ஸ்கிரீன்ல இருக்கணும்னா பாத் டிஃபரன்ஸ் எதற்கு ஈக்குவலா இருக்கணும்? எஸ், n lambda by 2. Otherwise 2n lambda by 2 அப்படி போடலாம். இப்போ பாத் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். a plus b sin theta that is equal to n lambda. Otherwise sin theta that is equal to n lambda a plus b. இந்த தீட்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஆங்கிள் இதுல இருந்து டிவியேட் ஆகி போகும் டு ப்ரொடியூஸ் த மேக்ஸிமம் ஆன் த ஸ்கிரீன். ஸ்கிரீன்ல மேக்ஸிமம் பாயிண்ட் உருவாக்குறதுக்கு எவ்வளோ ஆங்கிள் டிவியேட் ஆகி போகணும் அப்படிங்கிறத சொல்லுது நமக்கு. இதே மாதிரி மினிமம்க்கும் நம்ம சொல்லலாம். மினிமம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா டு கிரியேட் மினிமா path difference Cn must be equal to 2n plus 1 lambda by 2. So Cn மதிப்பு தெரியும். a plus b sin theta that is equal to 2n plus 1 lambda by 2. இங்கே n அப்படிங்கிறது ஒன்றும் 1, 2, 3 இது அப்படியே போகும். So here இந்த theta n போட்டுக்கலாம். So that இப்போ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா அப்படின்னா யூ கேன் ரைட் a plus b sin theta 1. theta 1 ஆங்கிள் டீவியேட் ஆகி போகக்கூடிய ரேஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா உருவாக்கும். அண்ட் தென் செகண்ட் மேக்ஸிமா a plus b sin theta 2 that is equal to 2 lambda. From this இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசிங் தெரியணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். அப்ப sin theta 2 minus sin theta 1 a plus b that is equal to lambda. 2 lambda lambda போச்சுன்னா lambda. So that sin theta 2 minus sin theta 1 that is equal to lambda by a plus b. இதுதான் நம்மளுடைய ஏதோ ஒரு ரெண்டு மேக்ஸிமாவுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப். இதே மாதிரி மினிமாவுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா படி இன்கேஸ் தீட்டா 1 அதுக்கு கொடுத்துட்டோம் மேக்ஸிமாவுக்கு, மினிமாவுக்கு தீட்டா 1 பிரைம் அந்த ஆங்கிள் டீவியேட் ஆகி போகக்கூடிய ரேஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல மினிமாவை உருவாக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. தீட்டா 1 n வந்து 1 போட்டோம் அப்படின்னு சொன்னா 2n plus 1ல 1 போடும் பொழுது 3 lambda by 2. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய a plus b இருக்கு. அதே மாதிரி அடுத்த மினிமா தீட்டா 2 பிரைம் அப்படிங்கிற ஆங்கிள் டிவியேட் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்க. என்னோட வேல்யூ 2 போட்டோம்னா 5 lambda by 2. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றோம். sin theta 1 prime that is equal to 2 lambda by 2. So that sin theta 2 prime minus sin theta 1 prime.
ஸோ ரெண்டு மினிமாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆங்குலர் பொசிஷன்ஸை மைனஸ் பண்ணணும்னா we are getting lambda divided by a plus b. ஸோ இதுலேயும் lambda a plus b வந்துச்சு, இதுலேயும் lambda a plus b. ஏன்னா என்ன அர்த்தம், இன்டர்ஃபரன்ஸ்னால ஏற்படக்கூடிய மேக்ஸிமா அண்ட் மினிமாஸ் இடையில தான் ஈக்குவலான ஸ்பேசிங் இருக்கும், அதன்படியே இதுலேயும் இருக்குது. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னும் ஸ்க்ரீனில் நமக்கு வர்றது உறுதியாக. அதே மாதிரி இங்கே ஆங்குலர் செப்பரேஷனுக்கும் அதனுடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமமுடைய தெளிவான ஒரு தெரிதலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆங்குலர் செப்பரேஷன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால அந்த டார்க் அண்ட் பிரைட் அந்த பேட்டர்னை தெளிவாக பார்க்க முடியும். இந்த வேல்யூ அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏ பிளஸ் பியினுடைய வேல்யூ கம்மியாக இருக்கும். அதாவது ஸ்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதும் அந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் அதான் பி, அதனுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுச்சுன்னா கம்மியாக இருக்க நமக்கு பேட்டர்ன் தெளிவாக இருக்கும். இன்கேஸ் மிகப்பெரிய வித்தில் இருக்கக்கூடிய ஸ்லிட்ஸை நம்ம உபயோகப்படுத்தணும்னா ஆங்குலர் செப்பரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், நெருக்கமான பேட்டர்ன் வரும். சில சமயத்தில் இந்த பேட்டர்ன் நம்ம கண்களுக்கே தெரியாத அளவுக்கு கூட இருக்கும். ஸோ அப்போ பிரித்து உணர முடியாது, இதில் பேட்டர்ன் இருக்கா, டார்க் அண்ட் பிரைட் தனித்தனியாக இருக்குதா அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சிறிய ஏ பிளஸ் பியினோட வேல்யூ இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியும். இதே மாதிரி தான் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். ஸோ முதல்ல இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஸ்க்ரீனில் வந்துடுச்சு. இப்போ டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எப்படி வருது, டபுள் ஸ்லிட் மூலமா அப்படின்றத பார்க்கலாம். தீட்டாங்கிற ஆங்கிளை நான் இன்டர்ஃபரன்ஸுக்கு பயன்படுத்தினதுனால இந்த ஸ்லிட்ஸ்ல இருந்து ஏபி அண்ட் சிடிங்கிற ஸ்லிட்ஸ்ல இருந்து இதெல்லாம் ஒளி செல்லுகின்ற திசையிலேயே செல்லக்கூடிய ரேஸ், அதை விட்டுடுவோம். இந்த ஆங்கிளில் 5, 5, 1, 5, 2 அப்படிங்கிறது நம்ம நிறைய ரேஸ் போகுது இல்லையா, அது ஒன்று என்ன மாதிரியான எஃபெக்டை ஸ்க்ரீனில் உருவாகுதுன்னு பார்க்கலாம். இப்படி டீவியேட் ஆகி போகக்கூடிய இந்த ரேஸ் இடையில இருக்கக்கூடிய பாதை வேறுபாடு பொறுத்து தான் நமக்கு ஸ்க்ரீன்ல பிரைட் ஆர் டார்க் மாறி வரும். ஸோ வி ஆல்ரெடி இதை பற்றி நம்ம சிங்கிள் ஸ்லிட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோமோ அதே டிஸ்கஷன் தான் இங்கே. ஏபி அப்படிங்கிற இந்த ஸ்லிட்டை சென்டராக ஒரு பாயிண்ட் ஓ எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய பாதை வேறுபாடு பிஎன் அப்படின்னோம்னா, ஸோ பிஎன்னுடைய பாதை வேறுபாடு அகெயின் இட் இஸ் கால்டு, இது டிஸ்டன்ஸ் ஏ சைன் தீட்டா வரும். ஸோ இந்த ஏ சைன் தீட்டாவோட மதிப்பு பாதை வேறுபாடு லாம்டாவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் மினிமாஸ் வரும். இது எப்படி இருக்கு, சிங்கிள் ஸ்லிட்னுடைய எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அதை போய் பாருங்க. இருந்தாலும் இங்கே சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ ஏலேருந்து போகக்கூடியதுக்கும் ஓலேருந்து போகக்கூடிய ரேஸ்க்கும் இடையில λ/2 பாதை வேறுபாடு இருக்கும். அப்போ அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பையாக இருக்கும். அதன் விளைவாக ஸ்க்ரீனில் அவர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகி அதில் ஒன்னோட கேன்சல் அவுட் ஆகிடும். இதே மாதிரி ஏஓ அப்பர் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஏபியினுடைய அப்பர் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இணையான லோயர் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் λ/2 பாதை வேறுபாடை பெற்றிருக்கிறதுனால இதற்கிடையில் ஏற்படக்கூடிய அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் 0 மினிமம் இன்டென்சிட்டியை தான் கொடுக்க போகுது ஸ்க்ரீனில். இதே மாதிரி தான் சிடிங்கிற போர்ஷன்லேருந்து வெளியில் வரக்கூடிய ரேஸும் நடக்குது. ஸோ எப்பெல்லாம் பாதை வேறுபாடு ஏ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டாவுக்கு இருக்குதோ அப்பெல்லாம் ஸ்க்ரீனில் மினிமா நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி இந்த பாதை வேறுபாடு மன்னிக்கவும், இதில் தீட்டாங்கிற ஆங்கிளை பயன்படுத்திட்டா இந்த 5 அப்படின்னு மாற்றிக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தீட்டாங்கிற ஆங்கிளை நம்ம இன்டர்ஃபரன்ஸுக்கு பயன்படுத்திக்கலாம். 5 அப்படிங்கிற ஆங்கிள் லெட்டரை டைஃப்ராக்டிங் ரேஸ்க்கு பண்ணுவோம். ஸோ 5 ஆங்கிள் டிவியேட் ஆகி போகக்கூடிய ரேஸ் எல்லாம் டைஃப்ராக்ஷனுக்கு உள்ளாகுது. அதே மாதிரி ஏ சைன் 5 n that is equal to n lambda, இதுதான் கண்டிஷன் ஃபார் மினிமா. ஸ்க்ரீனில் மினிமா உருவாக்குறதுக்கு தேவையான கண்டிஷன் இதுதான். இதே மாதிரியே இந்த பாதை வேறுபாடு ஏ சைன் 5 அந்த
ஸ்கிரீன்ல பிரைட்டப் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 3 lambda by 2 or 5 lambda by 2 இந்த மாதிரி a sin 5n அப்படின்னா 2n plus 1 lambda by 2க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல மேக்சிமத்தை உருவாக்கும், மேக்சிமம் இன்டென்சிட்டியை உருவாக்கும். இதற்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம வந்து சிங்கிள் ஸ்லிட்ல பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இது. ஸோ இங்கே n அப்படிங்கிறது 1 2 3 up to something. ஸோ இதற்கு ஏற்ற ஆங்கிள் 5-1 5-2 5-3 இந்த ஆங்கிள் டீவியேட் ஆகி போகக்கூடிய ரேஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை ஏற்படுத்தும். ஸோ இதன் விளைவாக நமக்கு இந்த பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும் ஸ்கிரீன்ல ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அண்ட் தென் வித்தின் அதற்குள்ளார இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன், இது ரெண்டும் சேர்ந்து அமையும். இப்படி கிடைக்கக்கூடிய இந்த இன்டென்சிட்டியானது நம்மளுடைய சிங்கிள் ஸ்லிட்டினுடைய இன்டென்சிட்டியை விட மிக அதிகமாக இருக்கும். ஏறக்குறைய ஒரு 4 times அதை விட அதிகமான இன்டென்சிட்டி டபுள் ஸ்லிட்ல கிடைக்க பெறலாம். சிங்கிள் ஸ்லிட்டுக்கும் டபுள் ஸ்லிட்டுக்குமான சிறிய வேறுபாடு இதுதான். இதுல 2 விதமான நிகழ்வு நடக்குது. இன்டர்ஃபரன்ஸ் ஒன்று, டைஃப்ராக்ஷன் ஒன்று. கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்த அதே கண்டிஷன்ஸ் தான். இதுல இன்னொரு விஷயம், சில ஆர்டர்ஸ் இதுல மிஸ் ஆகும். அதை மிஸ்ஸிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டபுள் ஸ்லிட் பயன்படுத்தும் பொழுது இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன்ல சில இன்டர்ஃபரன்ஸ் உடைய மேக்ஸிமம் ஸ்பாட்ஸ் மிஸ் ஆகும். அதாவது டபுள் ஸ்லிட் பயன்படுத்தும் பொழுது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னும் வருது, நம்மளுக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்னும் வருது அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ல ஆக்சுவலி கிடைக்கக்கூடியது இந்த மேல சொன்ன இந்த இமேஜ் ஒன்று தான் நமக்கு கிடைக்குது. ஆனா பல பேருக்கு ஒரு கேள்வி வரும், இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னா ஈக்குவலான இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய ஈக்குவல் ஸ்பேசிங்ல இருக்கக்கூடிய பிரைட்டன் ஸ்பாட்ஸ் தான் வந்திருக்கணும் அப்படின்னு. அப்ப எல்லாருடைய கற்பனைகள்லயும் எப்படி இருந்திருக்கும்னா இந்த 2ஆவதா வரைஞ்சிருக்கனே இந்த பிக்சர் இதை மாதிரி எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனா நம்மளுக்கு இப்படி கிடைக்கிறது இல்லை. இப்ப இங்க இருக்கக்கூடிய மேக்சிமம் இன்டர்ஃபரன்ஸ்னால ஏற்படக்கூடிய அந்த மேக்சிமம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க போச்சு? ஸோ மினிமம்னா டார்க்கோட டார்க் இருக்குது, பட் இது டைஃப்ராக்ஷன்ல ஏற்படக்கூடிய செகண்டரி மினிமா. இது செகண்டரி மினிமா இருக்கக்கூடிய பொசிஷன் தான் டாமினண்டா இருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல இன்டர்ஃபரன்ஸ்னால ஏற்படக்கூடிய மேக்சிமம் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி வரலாம். இதே மாதிரி இங்கேயும் மேக்சிமம் காணும், இங்கேயும் மேக்சிமம் காணும், இங்கேயும் மேக்சிமம் காணும். எதனுடைய மேக்சிமம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ்னால ஏற்படக்கூடிய மேக்சிமம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது கிடையாது, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது கிடையாது. இது இப்படிதான் நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த மிஸ் ஆகக்கூடிய சில இன்டர்ஃபரன்ஸ் மேக்சிமம்க்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இது பார்க்கலாம். இப்ப இந்த ஏ அப்படிங்கிறது ஸ்லிட்டினுடைய வித்து, பி அப்படிங்கிறது 2 ஸ்லிட்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒபேக் போர்ஷனுடைய வித், கேப், அந்த 2 பிரிக்கக்கூடிய அந்த செப்பரேஷனுடைய வித். இந்த 2 வேல்யூஸை பொறுத்து தான் நமக்கு இந்த பேட்டர்ன் கிடைக்குது. இன்கேஸ் ஏ கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அங்க டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன்ல பெருசா மாற்றம் எதுவும் இருக்காது. இன்கேஸ் பியோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் மேக்சிமம் பாயிண்ட்ஸ் ஸ்கிரீன்ல வந்து வேறுபடும், அதுக்கு ஏற்ற மாதிரி வேறுபட்டு கொண்டே இருக்கும். இது நம்ம வந்து ஒரு சிறிய டெரிவேஷன் மூலமா கணக்கின் மூலமா பார்க்கலாம். இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ல மேக்சிமம் உருவாகிறதுக்கான கண்டிஷன் என்ன பார்த்தோம்? sin theta that is equal to n lambda. இதே மாதிரி டைஃப்ராக்ஷன்ல இது மேக்சிமம்கான கண்டிஷன். டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன்ல மினிமம் உருவாகிறதுக்கான கண்டிஷன்ஸா என்ன பார்த்தோம்? a sin theta that is equal to n lambda. இப்போ இந்த a b வேல்யூ, இந்த n வேல்யூ, இது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு ஆக்சுவலி இங்கே 5 நம்ம பயன்படுத்தியிருந்தோம்.
இந்த தீட்டாவும் ஃபைவும் ஒரே ஆங்கிள் இருந்தது அப்படின்னு சொன்னோம். அப்படி சில சமயம் அப்படி இருக்கும். ஏவோட வேல்யூஸ் பியோட வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் ஈக்குவலா இருக்க வைக்கும். அப்ப அதாவது இந்த ரெண்டு ஆங்கிள் ஒண்ணுன்னா என்ன அர்த்தம்னா ஸ்கிரீன்ல அந்த சேம் ஸ்பாட்க்கு தீட்டா ஆங்கிள் டைவர்ட் ஆகி வரக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னும் அங்கதான் வருது, ஃபைவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல தான் உருவாகுது. ஸோ இன்டர்ஃபரன்ஸும் இதே இடத்துல, டைஃப்ராக்ஷன் பேட்டர்னும் இதே இடத்துல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இங்க டைஃப்ராக்ஷன் மினிமா விழுந்த இடத்துல இன்டர்ஃபரன்ஸினுடைய மேக்சிமா விழும் பொழுது அதுதான் மிஸ் ஆகுது. எல்லாமே மிஸ் ஆகுதா அப்படின்னா இங்க பாருங்க, இந்த படத்துல கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மேக்சிமா தான் காணும். மற்றதெல்லாம் இருக்கு, இதுல எல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்ப அது மிஸ் ஆனது மட்டும் அதுக்கு என்ன கணக்கு, எப்படிப்பட்ட ஆர்டர்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த டெரிவேஷன் மூலமா பார்க்கலாம். ஸோ இந்த ஏ பிளஸ் பியோட வேல்யூ தான் டிசைட் பண்ணுதுன்னு முடிவு பண்ணிடுச்சு. இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை கணக்கீட்டுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ தீட்டாவும் டைஃப்ராக்ஷன் ஆங்கிளும் இன்டர்ஃபரன்ஸ் ஏற்பட்ட ஆங்கிளும் ஒரே ஆங்கிள். ஸோ இப்போ மேக்சிமம்கான ஈக்குவேஷனை நான் இந்த மாதிரி குறிச்சுக்கிறேன். டைஃப்ராக்ஷனால ஏற்படக்கூடிய செகண்டரி மினிமம்கான ஈக்குவேஷனை இப்போ தீட்டாவும் ஃபைவ்ங்கிறது ஒன்றுன்றதுனால தீட்டாவே பயன்படுத்துகிறேன். இங்கே என் இங்கே பி அப்படிங்கிற ரெண்டு இன்டிஜரை யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே இன்டிஜர்ஸ் தான். n is equal to 1,2,3, p is equal to 1,2,3. ஓகே, ஆனால் இது இன்டர்ஃபரன்ஸு, இது டைஃப்ராக்ஷன் பிரித்து பார்க்கறதுக்காக வேறு வேறு வேரியபிளை பயன்படுத்தியிருக்கேன். இப்போ முதல் கேஸ் எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன் 1 எப்படி எழுதலாம்? 2a sin theta that is equal to n lambda. இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை p lambda. இப்போ இந்த a sin thetaவுக்கு பதிலாக இந்த p lambdaவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2p lambda that is equal to n lambda. So that 2p is equal to n. இந்த கண்டிஷன்ல இருந்து நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பியோட வேல்யூ 1, 2, 3 இப்படி இருக்கும் பொழுது என்னோட மதிப்பு என்னவா இருக்கும்? பியோட மதிப்புக்கு 1 போடுங்கன்னா என்னோட மதிப்பு 2 ஆயிடும். பியோட மதிப்புக்கு 2 போட்டிங்கன்னா என்னோட மதிப்பு 4 ஆயிடும். இதே மாதிரி 6. ஸோ இவ்வாறு, அதாவது மினிமா, இந்த பிங்கிறது எதை குறிக்கிறது? செகண்டரி மினிமா, அதனுடைய பொசிஷன்ஸ் குறிக்கிறது. அப்படிப்பட்ட இடங்கள்ல n is equal to 2, 4, 6 வந்து அமையும். அதாவது என்ன எடுத்தோம்? இன்டர்ஃபரன்ஸினுடைய 2வது, 4வது, 6வது பிரைட் ஸ்பாட்ஸ் அமையும். ஸோ இந்த மினிமாவில் இந்த 2, 4, 6 அமரும் பொழுது இந்த மினிமா தான் மெஜாரிட்டியாக வெளியில் தெரியுது. அந்த 2வது, 4வது, 6வது இன்டர்ஃபரன்ஸ் மேக்ஸிமம் ஸ்பாட்ஸ் தெரியறதில்லை, மறைஞ்சிது. ஸோ அதுதான் மிஸ் ஆகுது. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பிங்கிற கண்டிஷனில் இது நடக்குது. இதே இது அப்போ இப்படி நடக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ல சென்ட்ரல்ல இருக்கிறது அப்படியே இருக்கும். சென்ட்ரல் ரெண்டுமே சென்ட்ரல் தான். அப்ப ரெண்டாவது இது மறைஞ்சு போச்சுன்னா ஃபர்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும், ரெண்டாவது இது மறைஞ்சிருச்சு. இந்த இடத்துலயும் ஃபர்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த ரெண்டாவது இதுதான் மறைஞ்சிருச்சு, இது நமக்கு தெரியறது கிடையாது. ஸோ இப்படியாக இருக்கிறது இதுக்குள்ள இருக்கிறது. அதே மாதிரி 4 மறைஞ்சிடும், 3 இங்க வந்துடும், இந்த இடத்துல வந்துடும், அப்புறம் 4 மறைஞ்சிடும். இவ்வாறாக நமக்கு அந்த பேட்டர்ன் ஸ்கிரீன்ல தெரியும். இதுவே a is equal to, இப்போ வந்து 2a is equal to b அப்படின்னு எடுத்துக்கோ. 2a is equal to b அப்படின்னா அந்த a plus bல இது மேக்ஸிமம்கான நம்மளுடைய கண்டிஷன், மேக்ஸிமம் இன்டர்ஃபரன்ஸ்னால ஏற்படுகிற மேக்ஸிமம் கண்டிஷன். போடும் பொழுது 3a sin theta that is equal to n lambda. டைஃப்ராக்ஷனால ஏற்படக்கூடிய மினிமம்கான கண்டிஷன் என்னது? a sin theta that is equal to p lambda. இந்த இடத்துல p lambdaவை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 3p lambda is equal to n lambda. எது எப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா 3p that is equal to n. அதாவது p ஆனது 1, 2, 3 இந்த வேல்யூஸ் வரும்பொழுது என்னோட மதிப்பு 3, 6, 9 அப்படின்னு இருக்கும். இத்தகைய ஆர்டர்ஸ் மிஸ் ஆகும். அப்படி ஆகும் பொழுது நமக்கு படத்துல எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் மேக்ஸிமாவுக்குள்ள சென்ட்ரல் மேக்ஸிமா அமைஞ்சிடும். 1 இருக்கும், 2 இருக்கும், 3 காணாம போயிடுச்சு.
இதுதான் நம்ம சொல்ல வரோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த பிரைட் எதுக்காக இப்போ காணாம போகுது சில இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சா, எதெல்லாம் எந்தெந்த ஆர்டர் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருச்சு. அப்போ இத்தகைய நிகழ்வுல அதாவது 2a is equal to b அப்படின்னு கண்டிஷன் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்ல எல்லாம் 3rd 6th 9th இந்த மாதிரியான இன்டர்ஃபரன்ஸ்னுடைய மேக்ஸிமம் ஸ்பாட்ஸ் மிஸ் ஆகும். அப்ப பேட்டர்ன் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதே நிகழ்வுல b is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கோம். அப்ப என்ன ஆகும், a sin theta a plus b ல b 0 ஆயிடுச்சு, a sin theta is equal to n lambda. இது மேக்ஸிமம்கான ஈக்குவேஷன். டைஃப்ராக்ஷனுடைய மினிமம்கான ஈக்குவேஷன் இது. இப்ப பாருங்க n lambda that is equal to p lambda, அதாவது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் 0. அப்ப அதாவது எல்லா இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னும் 0 ஆயிடுச்சு, ஒன்லி டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் மட்டும்தான் இருக்கும். b is equal to 0னா என்ன அர்த்தம், ஸ்லிட்டுக்கு இடையில கேப் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப சிங்கிள் ஸ்லிட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிங்கிள் ஸ்லிட் பேட்டர்ன் இது மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அத்தனை பிரைட் ஸ்பாட்ஸும் காணாம போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. அதாவது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, 2 ஸ்லிட்ஸும் இந்த 2 ஸ்லிட்ஸ் பதிலாக ஒரு சிங்கிள் ஸ்லிட்ஸ் இருக்கிறத தான் இந்த மாதிரி குறிக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள்ல நமக்கு கிடைக்கக்கூடியது சிங்கிள் ஸ்லிட்ல கிடைக்கக்கூடிய பேட்டர்ன் மாதிரியே நமக்கு கிடைக்கும். இதுதான் ஃப்ராங்கோஃபர் டைஃப்ராக்ஷன் அண்ட் டபுள் ஸ்லிட்டினுடைய விளக்கம். நன்றி.